வட மாநிலங்களில் பிரபலமான ரேவடி மிட்டாயை சுகாதாரமின்றி ராவடியாக தயாரிக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் காண்போரை கதிகலங்க வைத்துள்ளது. சுத்தம் என்பதை சுத்தமாக அறியாத இவர்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் செக் வைப்பார்களா? இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த பின்பு உயிருக்கு துணிந்தவர்கள் மட்டுமே கடை வீதிக்கு சென்று மிட்டாய் வாங்கி சாப்பிடும் துணிச்சல் உள்ளவர்களாக இருப்பார்கள். சுத்தம் என்பது குறித்து சுத்தமாக அறியாத இவர்கள் மிட்டாய் செய்த காட்சிகளை பார்த்து நெட்டிசன்கள் சற்று ஆடிப்போய்தான் உள்ளனர். குளக்கரை பாறையில் துணியை அடித்து துவைப்பது போல தரையில் புரட்டி சுவற்றில் அடித்து இழுத்து தயாரிக்கப்படும் இந்த இனிப்பை சாப்பிட்டால் எனிமாவே தேவையில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்பது மட்டும் உறுதி. உணவு பாதுகாப்பு துறைக்கு எல்லாம் கல்டா கொடுத்துவிட்டு கடை வீதிக்கு வரும் இது போன்ற இனிப்புகளை சாப்பிட்டால் உசுருக்கு உத்தரவாதம் உள்ளதா என்பதே நெட்டிசன்களின் பிரதான கேள்வியாக உள்ளது. மிட்டாய் தயாரிக்கிறேன் என்ற பெயரில் பப்பளிக்காக மிரட்டல் விடுத்திருக்கும் இந்த கும்பல் யார்? சுகாதாரத்தை சூறைக்காற்றில் பறக்க விடுவதில் தென்னிந்தியர்களை வாரங்கட்டி முதலிடத்தில் இருப்பவர்கள் வட இந்தியர்கள் தான் என்பதற்கு இந்த காட்சிகளே சாட்சி. பானிபூரி மாவையே சாணியை மிதிப்பது போல் மிதித்து தயாரிப்பதுதான் எங்கள் குல வழக்கம் என கூசாமல் வீடியோ வெளியிட்டு வீதியை கிளப்பியவர்கள் வட இந்தியர்களே. பாத்ரூம் பக்கெட்டில் இருக்கும் பானிக்குள் கையை உள்ளே விட்டு கலக்கி தரும் அந்த காட்சிகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பார்க்க முடியும். அப்படி ஒரு சரித்திர சம்பவத்தை தான் மிட்டாய் தயாரிப்பில் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இந்த வடமாநில ஊழியர்கள். ஆஹா, அருமையான மிட்டாய் தயாரிப்பு வீடியோ என்று வாயை திறப்பதற்குள் அந்த காட்சி வாயை மூட வைத்து விடுகிறது. வெள்ளப்பாகை அழகாக உருட்டி எடுத்த ஊழியர் அடுத்த நிமிடம் அதை தரையில் போட்டு புரட்டு புரட்டு என புரட்டி எடுக்கிறார். கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்வது போல அப்படியே தரையில் நன்றாக உருட்டி எடுத்து சென்று அரைகுறையாக சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட சுவற்றில் உள்ள கம்பியில் கொண்டு சரக்கென சொருகுகிறார் மற்றொரு ஊழியர். பின்பு அதை செவ்வாக இழுத்து அதே சுவரில் மாறி மாறி இடித்து சுவற்றை சுத்தம் செய்த பின் மற்றொரு மெஷினுக்கு அந்த மிட்டாய் எடுத்து செல்லப்படுகிறது. கழுவி கால் நூற்றாண்டை கடந்த அந்த கையடக்க மெஷினில் மிட்டாய் பாகை திணித்து மறுபக்கத்துக்கு அனுப்புகின்றனர். அதே டேபிளின் மேல் குரங்கு போல் குத்த வைத்து உட்கார்ந்திருக்கும் மற்றொரு நபர் தன் காலில் படாமல் அடித்து பிரித்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறார். சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட மிட்டாயை வானொலியில் போட்டு வறுத்தெடுத்து பாக்கெட்டு போட்டு அனுப்புகின்றனர். இந்த மிட்டாயை வட மாநிலங்களில் ரேவடி மிட்டாய் என்று அழைக்கிறார்கள். நம்மூர் கடலை மிட்டாய் போன்று இது அப்பகுதிகளில் பிரபலமானது. இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ள மிட்டாய் பிரியர்கள் மிட்டாயின் மதிப்பையே கெடுத்து விட்டதாக கண்டன கருத்துக்களை கலந்து கட்டி பதிவு செய்து வருகின்றனர். சிலர் தங்கள் உயிரை பாதுகாக்கும்படி உணவு பாதுகாப்பு துறைக்கு மனு கொடுக்காத குறையாக கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.